Welcome to my channel Anbu Creations. This video is sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. இந்த ஆப்பில் நமக்கு வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாமே நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆப் பற்றின விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லோரும் அதை பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வீடியோவில் நான் உயிர்மை எழுத்துக்களான கீ ஞி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்மை எழுத்து கீ வரிசையை நம்ம பார்க்க போகிறோம். அந்த கீ வரிசை வரக்கூடிய எழுத்துக்களை நம்ம ஆங்கிலத்தில் எந்த லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி உச்சரிக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? கீ கீ அப்படிங்கிற எழுத்தை KEE அப்படின்னு போட்டு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஞி அப்படிங்கும்போது GNEE அப்படின்னு போட்டு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா சி அப்படிங்கிற எழுத்தை CHEE அப்படிங்கிற சொல்லால் நம்ம உச்சரிக்கணும். ஞி அப்படிங்கும்போது GNEE அப்படின்னு போட்டு நம்ம ஞி அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கணும். டி அப்படிங்கும்போது TEE அப்படிங்கிற எழுத்தால் நம்ம டி அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கணும். நீ அப்படிங்கும்போது NEE அப்படிங்கிற எழுத்துக்களால் நம்ம நீ அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கணும். தி அப்படிங்கும்போது THEE அப்படிங்கிற எழுத்துக்களால் நம்ம தி அப்படிங்கிற சொல்ல உச்சரிக்கணும். நீ அப்படிங்கும்போது NEE அப்படிங்கிற எழுத்துக்களால் நம்ம நீ அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கணும். பி அப்படிங்கும்போது PEE அப்படிங்கிற சொல்லால் நம்ம பி அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கணும். மீ அப்படிங்கும்போது MEE அப்படிங்கிற எழுத்துக்களால் நம்ம மீ அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கணும். இ அப்படிங்கும்போது YEE அப்படிங்கிற எழுத்துக்களால் நம்ம இ அப்படிங்கிற சொல்ல உச்சரிக்கணும். ரீ அப்படிங்கும்போது REE அப்படிங்கிற எழுத்துக்களால் நம்ம ரீ அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கணும். லீ அப்படிங்கும்போது LEE அப்படிங்கிற எழுத்துக்களால் நம்ம லீ அப்படிங்கிற சொல்ல உச்சரிக்கணும். வி அப்படிங்கும்போது VEE அப்படிங்கிற எழுத்துக்களால் நம்ம வி அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கணும். ழி அப்படிங்கும்போது ZHEE அப்படிங்கிற எழுத்துக்களால் நம்ம ழி அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கணும். லீ அப்படிங்கும்போது LEE அப்படிங்கிற எழுத்துக்களால் நம்ம லீ அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கணும். ரீ அப்படிங்கும்போது REE அப்படிங்கிற எழுத்துக்களால் நம்ம ரீ அப்படிங்கிற சொல்ல உச்சரிக்கணும். நீ அப்படிங்கும்போது NEE அப்படிங்கிற எழுத்துக்களால் நம்ம நீ அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்கணும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கீ ஞி சி அந்த வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்களை எப்படி ஆங்கிலத்தை உச்சரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? இதே போல் அடுத்து வரக்கூடிய வரிசை கூங்கூச்சு அந்த வரிசையை நம்ம எப்படி ஆங்கிலத்தில் உச்சரிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஆங்கிலத்தில் எப்படி எழுத்துக்கூட்டி எழுதலாம் படிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வரிசைகள் மூலமா நம்ம எளிமையாக கற்றுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.